வாங்க கைஸ், டைப் 3 பார்க்கலாம். டைப் 1 வந்து ஹோல் நம்பராக வரும். டைப் 2 வந்துட்டு பாயிண்டில் வரும், டெசிமல்களை தசமத்தில் வரும். சரிங்களா? வரும் டைப் 3 வந்து எப்படி வருமா, ஹோல் நம்பரும் இந்த டெசிமலும் சேர்ந்து புள்ளி வச்சு வரும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஹெக்ஸா டெசிமலாக மாற்றணும். இப்போ இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதுங்க. 10111011.1111 கொஞ்சம் இடம் விட்டு அப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு 4 நம்பரை பிரிங்க. இங்கேருந்து 4, இங்கேருந்து 4, அப்புறம் இங்கேருந்து 4, இங்கேருந்து 4 பிரிச்சுக்கோங்க. பிரித்து இதுக்கு வந்து மதிப்பு போடணும். மதிப்பு போடும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எவ்வளோ வருது. இப்போ திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 1011 இதை மட்டும் எடுத்திருக்கேன். 1011 என்ன ஆகுது, இதுக்கு வந்து 2 பவர் 0, இதுக்கு வந்து 2 பவர் 1, இது வந்து 2 பவர் 2, இது 2 பவர் 3. சரியா? அப்போ என்ன ஆகும், இதுக்கு மதிப்பு 1, இதுக்கு 2, இதுக்கு வந்து 0, இதுக்கு வந்து 8. அப்போ ஆட் பண்ணுங்கள். 11 வந்துச்சா? 11ன்றது என்னது, 11க்கு போட்டுக்கணும் லாஸ்ட்டு சம்மில். 11ன்றது பி. அப்போ இதனோட மதிப்பு பி. சரிங்களா? அடுத்து இங்கே வாங்க, அதே தான் இங்கேயும் வருது. அப்போ அது பின்னு போட்டோம். இங்கே 1011, அதேமாதிரி 1011 இங்கேயும் அதே தான் பிபி தான். இப்போ இங்கே பாங்க 4 ones, அதுக்கு மதிப்பு போடுவோம். 1 அப்போ இதுக்கு வந்து 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3 மதிப்பு போடுங்க. போட்டால் இது anything பவர் 0 1, 2 பவர் 1 2, இது வந்து 4, இது 8. மொத்தமாக போட்டோன்னா எப்படி வருது, 15 வருது. சரிங்களா? 15ன்றது என்னது, எஃப். சரிங்களா? 15ன்றது எஃப். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், எஃப்னு போட்டோம். இது வந்து எஃப். அடுத்து இது 1001, அதுக்கு போடுங்க. 1001, 1க்கு வந்து 2 பவர் 0, 0க்கு 0 தான் வரும், இதுக்கும் 0 தான் வரும். இதுக்கு வந்து 0 1 2 3, 2 பவர் 3, 2 பவர் 3னா 8 ப்ளஸ் 2 பவர் 0 1, 9. சரிங்களா? அப்போ இது வந்து 9. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1011.110001 base 2, that is equal to BB.F9 base 16. சரிங்களா? இதுதான் ஆன்சர். BB.F9 base 10. அதாங்க ஆன்சர். தேங்க்யூ கைஸ்.